ஜனாதிபதி ஒரு நாளைக்கு வந்து 200 சம்பளம், அந்த சம்பளம் வந்து மேலதிகமாக சூடா சுட்டு தம்பி ஒரு ஆள் கொடுங்க. பொம்பளாளுக்கு கொடுத்துருங்க. இப்போ இந்த சம்பளத்தை நாங்கள் போராட்டம் மூலியமாக தான் வாங்கியிருக்கோம். இந்த வருஷத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எங்களுக்கு சம்பளத்தை போட்டு கொடுத்ததுக்கு ஜனாதிபதிக்கு நன்றான வணக்கம். 1750 கிடைச்சதா? 1750 ரூபா சம்பளம் கிடைச்சதா? கிடைச்சிட்டு இப்போ 200 ரூபா எங்களுக்கு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் லிஸ்ட் வந்திருக்கு. அப்போ வேலைத்தங்களை பார்த்து தான் அந்த காசு போடுறதாக பண்ணி கொடுத்துருக்காங்க, வரவு கொடுத்துருக்காங்க. அப்போ வணக்கம், நன்றி. கிடைச்சதா? இந்த சம்பளம் வந்து ஐக்கிய மக்கள் முன்னணி அரசாங்கம் வந்த பிற்பாடு ஜனாதிபதி கூறியது போல் 1750 ரூபா சம்பளம் வாங்கியிருக்காங்க. அடிப்படை சம்பளம் 1550 ரூபாயும் அரசாங்க கொடுப்பனவு மேலதிகமாக 200 ரூபா. அந்த 200 ரூபா வந்து என்னென்னு கேட்டால் எங்களுக்கு அடிப்படை சம்பளம் லிஸ்ட்டில் வரலை. அது தனியாக தான் நிர்வாகம் எடுத்திருக்கு. அந்த 200 ரூபாய் வந்து தனியாக தர்றேன்னு சொல்லி அதை ரெண்டையும் சேர்த்து 1750 ரூபா கவர்மெண்ட் இந்த அரசாங்கம் வந்து எந்த ஒரு போராட்டம் இல்லாமல், ஏன்னா கடந்த காலங்களில் கம்பெனிக்காரவங்க வந்து நிறைய தொழிற்சங்கத்தோடு என்ன நடந்தது தெரியாது, நிறைய போராட்டம் தான் நடந்தது. போராட்டத்துக்கு மத்தியில் வாங்கி கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அதுக்கு முன்னுக்கு வந்து வரவுக்கேற்ற கொடுப்பனவுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சம்பளம் வரும். அது வந்து 1350 ரூபா அடிப்படை சம்பளம் வந்த பிற்பாடு தான் இந்த சம்பளமும் எங்களுக்கு 1550 ரூபா அடிப்படையாக கிடச்சிது. அப்போ 200 ரூபா மேலதிக வரவுக்கேற்ற கொடுப்பனவு. ஒரு நாளைக்கு வந்து 1750 ரூபா சம்பளம், அடிப்படை வந்து 1550 ரூபா. அதுக்கு வந்து இபிஎஃப் இடிஎஃப்லாம் பிடிப்படுது. 200 ரூபாய்க்கு வந்து இபிஎஃப் பிடிக்கிறது. அது வந்து வரவுக்கேற்ற கொடுப்பனவாக இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கு. அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் நாங்கள் பொதுமக்கள் சார்பாக தோட்ட தொழிலாளர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கிடைச்சதா? என்ன இன்னும் எங்களுக்காக 1750 ரூபா சம்பளத்தை வந்து அந்த அரசாங்கம் எங்களுக்கு வந்து பெற்று கொடுத்துருக்காங்க. எந்தவித போராட்டமும் இல்லாமல் எங்களுக்கு மனசு திருப்தியாக அந்த பையனை வாங்கி எடுத்து கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்றுன்னா, அந்த 200 ரூபா வந்து எங்கள் அடிப்படை சம்பளத்து லிஸ்ட்டில் வரல. முயன்றளவு அரசாங்கம் அதையும் சேர்த்து எங்கள் சம்பள லிஸ்ட்டோடு சேர்த்து வர மாதிரி கரைச்சி செஞ்சால் போதும். அதுவே போதுமானது. ரொம்ப நன்றி ஜனாதிபதி. 750 ரூபா கொடுத்துருக்குங்கிறாங்க. ஆனால் 750 ரூபா 1550 ரூபா தான் இன்றைக்கி சம்பளத்தில் கணக்கில் முடிச்சிருக்கு. அதுதான் உண்மை. ஆனால் ஆதி காலத்துலேருந்து சம்பளம் 520 ரூபா 620 ரூபா 1000 ரூபா இல்லைங்கிறது ஒரு ஆயுசே முடிஞ்சு போயிருக்கு. இன்றைக்கி இந்த 200 ரூபாய் வந்து வெற்றிகரமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னு கேட்டால் மேலும் வரவுக்கேற்ற கொடுப்பனவுங்கிறாங்க 200 ரூபா. இது சேக்குலரில் போட்டு வரலை, எந்த ஒரு சேக்குலருக்கும் வரலை, யூனியனுக்கு வரலை, ஏசிஎலுக்கு வரலை. அப்படி ஒரு கொடுப்பனவுங்கிறது அது என்னங்கிறது ஆளுக தடுமாற்றம். 200 ரூபா ஏற்றுக்கொள்கிறோம். 10 பேர் போட்டால் 2000 ரூபா இருக்குது, ஒத்துக்கிறோம். ஆனால் அது சம்பளத்தோடு சேர்த்து சேர்க்குலரோடு சேர்த்து கொடுக்குறத ஆளுக நாங்கள் விரும்புகிறோம். அப்படிங்கிறது மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம். இது என்ன அங்கே காரணத்தினால தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கும் கௌரவ ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக் அவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், இந்த பெருந்தோட்ட சமூகம் காலங்காலமாக பல பாடுகளிலிருந்து அவளை மீட்டெடுப்பதற்காக ஜனாதிபதியினுடைய உறுதியுரை இந்த பெருந்தோட்ட மக்களுக்கான ஊதியத்தை, அதாவது அவர்களுக்கான சம்பளத்தை அதிகரிப்பதாக. அந்த அடிப்படையிலே 1550 ரூபா பெருந்தோட்ட கம்பெனிகளும் 200 ரூபாய் அரசாங்கத்தினுடைய வரவேற்பேற்க ஊக்குவிப்பு தொகையாக 200 ரூபாயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பகவந்தலா பெருந்தோட்ட கம்பெனிக்கு விசேடமாக நன்றி சொல்கிறோம். எவ்வித வேலை அழுத்தங்களும் இல்லாமல் அவர்கள் அன்றாடம் தொழில் செய்கிற அதே தொழிலுக்கு 1550 ரூபாயை வழங்கியிருக்கிறார்கள். பிற கம்பெனிகள் 25 கிலோ 20 கிலோ 22 கிலோ என்ற பல அழுத்தங்கள் இருந்தாலும் இந்த நிறுவனம்
நேரடியாக மக்களுடைய உழைப்பை மதிப்பிட்டு அவர்களுக்கான அந்த கௌரவத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் அந்த பெருந்தோட்ட கம்பெனிக்கும் விசேடமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பெருந்தோட்ட அமைச்சர், பெருந்தோட்ட பிரதி அமைச்சர் உட்பட அனைத்து அரசாங்க பிரதிநிதிகளுக்கும் எங்கள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மக்களுக்கான உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுப்பதற்கான நிலை வைப்பதற்காக நன்றி. සතුටුයිද? පඩි හම්බුණාද?